ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த 5th யூனிட்டுடைய சம்மரி பார்க்குறோம். ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பார்ட்டி ப்ரீச் பண்ணால் அதர் பார்ட்டி அவருடைய நெக்ஸ்ட் அந்த பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை செய்ய வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்த பகுதிக்கு அவருக்கு என்ன நஷ்டஈடோ என்ன காம்பன்சேஷனோ அந்த நஷ்டத்துக்கான காம்பன்சேஷனை அவர் அந்த ப்ரீச் பண்ண பார்ட்டிக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த லெசனில் பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து டேமேஜஸ், அந்த ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால ஏற்படுற டேமேஜஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நஷ்டமோ அல்லது நேச்சுரலாக அது செயல்படாமல் போனதுனால டேமேஜஸோ அக்கர் ஆகிருக்கணும். ரீசனபிளாக அதை முடிச்சிருந்தால் அந்த பார்ட்டிக்கு அது என்ன 2 பேரும் செயல்பட்டிருந்தால் அதை எப்படி முடிச்சிருந்துருக்கணுமோ அப்படி முடியாததுனால இவருக்கு அதில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கணும். அந்த நஷ்டம் வந்து பிகாஸ் ஆஃப் த ப்ரீச் ஆகிருக்கணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக பார்க்குறோம். தேர்டு வந்து சில ரிமோட் ஆர் இன்டைரக்ட் டேமேஜஸாக இருந்ததுன்னா அதுக்கு இவர் எதுவும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெமிடிஸ் ஆஃப் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சூட் ஃபார் டேமேஜஸ், அடுத்தது அந்த கான்ட்ராக்டை ரெசிஷன் பண்ணுறது, மூணாவது சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அடுத்தது சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், தென் லாஸ்ட் ஒன் குவாண்டம் பெரட்டட் பார்க்குறோம். சூட் ஃபார் டேமேஜஸில் மானிட்டரி காம்பன்சேஷன் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஆர்டினரி டேமேஜஸ், அதாவது என்ன கரெக்டான ஆக்சுவல் லாஸோ அந்த லாஸுக்குரிய டேமேஜஸை மட்டும் கிளைம் பண்ணலாம். இன்டைரக்டோ இல்லை சின்ன ஒரு லாஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கான டேமேஜஸை கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டேமேஜஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டேமேஜ் பற்றி கான்ட்ராக்ட் என்ட்ரி ஆகும்போதே இவங்க அந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் டேமேஜஸ்ன்னு சொல்கிறோம். கான்ட்ராக்ட் என்டர் ஆகும்போதே இது செயல்படாமல் போனால் இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை வந்து அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்டே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஸ்பெஷல் டேமேஜஸ்ன்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் வந்து எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் வந்து ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் டு மேரி அப்போ தான் வரும் இந்த எக்ஸாம்பிளரி டேமேஜஸ். இல்லைன்னா டிஸானர் ஆஃப் அ செக் வந்து அன்ஜஸ்டிஃபைபிளாக நடந்துறது தான், ஜஸ்டிஸ் இல்லாமல் நடந்துருந்தால் அங்கே எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நாமினல் டேமேஜஸ்னால் அங்கே நஷ்டம்னு ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அங்கே வந்து மீகர் அமௌண்ட் அனுப்புகிறோம், அது வந்து நாமினல் டேமேஜஸ். ஃபிஃப்த்து ஒன் வந்து டேமேஜஸ் ஃபார் டெட்ராய்டேஷன் காஸ்ட் பை டிலே. ஒரு குட்ஸை கொடுக்குறேன்னு சொன்ன தேதியில் கொடுக்காமல் போனதுனால அந்த குட்ஸ் கெட்டு போயிருந்தாலோ இல்லை அதை சப்ளை பண்ண முடியாமல் இருந்தாலோ அதனுடைய யூசேஜுக்கு பயன்படுத்த முடியாதபடி அது கெட்டு போயிருந்தால் அதை வந்து டெட்ராய்டேஷன் சொல்கிறோம். அதுக்கான டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது நோட்டீஸ் இல்லாமையே அதை வந்து ரெக்கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லிக்விடேட்டரி டேமேஜஸ் அண்ட் பெனாலிட்டி. அதில் வந்து டேமேஜஸ் அப்படிங்கிறது லிக்விடேட்டிவ் டேமேஜஸ்க்கோ அந்த இதுக்கு லாஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். லாஸை விட பெனால்ட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி டேமேஜஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து இங்கிலீஷ் லாவில் தான் என்ஃபோர்ஸபிளாக இருக்குது, பெனாலிட்டிஸ் அங்கே கிளைம் ஆகாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். செகண்டில் வந்து நம்ம ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்கும்போது அந்த ப்ராமிசர் வந்து அந்த கான்ட்ராக்டுக்குரிய கண்டிஷனை பெர்ஃபார்ம் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணார்னா ப்ராமிஸி வந்து அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அவராகவே டெர்மினேட் ஆகிக்கலாம்.
அது ரெசிஷன் சொல்கிறோம். தேர்ட் ஒன் வந்து டேமேஜ் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். டேமேஜஸ் வந்து ஒரு அடிக்வேட் ரெமெடிக்கு இல்லாமல் இருந்ததுன்னா கோர்ட்டு வந்து எந்த பார்ட்டி ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணாங்களோ அந்த பார்ட்டியை வந்து கான்ட்ராக்ட் படி என்ன ஆக்ட் அவர் கேரி பண்ணணுமோ, ப்ராமிஸ் பண்ணபடி என்ன செயல்பாடு அவர் செய்யணுமோ அதை செய்ய சொல்லி கோர்ட் அவரை உத்தரவு போடலாம். அது வந்து சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு சூட் ஃபார் இன்ஜங்ஷன்னா கோர்ட் வந்து அந்த பார்ட்டியை எதை ப்ராமிஸ் பண்ணாரோ அந்த ப்ராமிஸ் செய்யறதுக்காக வேறு எந்த ப்ராமிஸ் அவர் செய்ய இருந்தாரோ, வேறு எந்த செயல் செய்ய இருந்தாரோ அதை செய்ய வேண்டாம், செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கன்னா, ப்ரொஹிபிட்டிங் ஹிம் ஃப்ரம் டூயிங் எனி ஆக்ட், அதுக்கு பேர் இதுன்னு சொல்லலாம், ஆர்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குவாண்டம் மெரிட்டு, அதாவது ஒரு பர்சன் ஒரு ஒர்க் செஞ்சுருக்காரு அந்த கான்ட்ராக்ட் படி, அதர் பார்ட்டி வந்து அந்த ஒர்க்கை செய்யலை அப்படின்னு ஒரு செய்கையை செய்யாமல் போனது ஒரு ஈவெண்ட் ஹேப்பன் ஆனதுனாலையோ இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாசிபிள் ஆனதுனாலையோ இருந்தால் அந்த ஒர்க்கை வந்து அவரை செய்ய சொல்லி அந்த the party can be asked to do the work அல்லது அதுக்கு தகுந்த ஒரு ரெமெடியை கொடுக்க சொல்லலாம். அது குவாண்டம் மெரிட்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் யூனிட் 5.